Hi everybody, welcome back to my channel. இன்னைக்கு Akshas recipesல ரொம்ப சிம்பிளான ஒரு vegetable pulao recipe தான் செஞ்சு காட்ட போறேன். இந்த புலாவுக்கு நான் எந்த விதமான மசாலா தூள் வகையும் சேர்க்காம வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு அப்புறம் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா அதையும் போட்டு தாளிச்சு செஞ்சுருக்கேன். இது ஒரு மைல்டான ஃப்ளேவரை கொடுக்கும். கூடவே ஒரு வெங்காய ரைத்தா சேர்த்து சாப்பிட்டோம்னா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். அதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போகிறேன். பட்டை 1 இன்ச்சு, கிராம்பு 4, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1, ஸ்டார் அனிஸ் 1, கல்பாசி கொஞ்சம், ஜாவித்ரி 1. இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் மாறி நல்லா ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு வெங்காயம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த புலாவுக்கு நான் 5 பச்சை மிளகா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். அதனால தான் 5 பச்சை மிளகா சேர்க்குறேன். மிளகா வதங்கினதுக்கு அப்புறமா புதினாவையும் மல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்க்கறதுனால அதோடய ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா இறங்கி புலாவ் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி புலாவ் நல்ல வாசனையாக கமகமன்னு வரும். இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பீட்ரூட், கேரட், பீன்ஸ் இது எல்லாமே சேர்க்குறேன். கூடவே ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சு தனியாக குக்கரில் 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து அதை ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 கப் தண்ணி சேர்க்குறேன். அது கூட 2.5 கப் பாஸ்மதி ரைஸும் 20 நிமிஷமாக ஊற வச்சு சேர்க்குறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புலாவுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். நம்ம காயெல்லாம் வதக்கும் போதே கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ தான் சேர்க்க போகிறேன். 2.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், கரெக்டாக இருக்கும். நான் 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அதனால் 2.5 டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு உப்பு சரியாக போட தெரியாது, அவங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக இன்னும் கொஞ்சம் மல்லி, புதினா இதெல்லாமே சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரில் மூடி போட்டுட்டு சிம்மில் 15 நிமிஷம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட குக்கரில் அடி பிடிக்காமல் உதிரி உதிரியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற இந்த ப்ரொசீஜர் படி செஞ்சிங்கன்னா இப்படி உதிரி உதிரியாக சாதம் அப்படியே தனித்தனியாக சூப்பராக வரும். கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால அதோட நேச்சுரல் கலர்ஸே அப்படியே புலாவில் சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் கேரட், பீன்ஸ், பீட்ரூட், பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி கூட நீங்கள் வேறு எதுனாலும் காலிஃப்ளவர் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு காய்கறியுடைய ஃபுல் சத்து கூட உடம்புல சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது பச்சை மிளகாவை மட்டும் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ சேர்ந்துரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பை.